மார்கழியின் மகத்துவம். ஆண்டாள் நாச்சியார் மார்கழித் திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் என்றும், மாணிக்கவாசக நாயனார் திருவெம்பாவையில் போற்றியாம் மார்கழி நீர் ஆடலோர் எம்பாவாய் என்றும் அதிகாலை வழிபாடு மகத்துவம் பற்றி பாடியுள்ளார்கள். மார்கழி மாதம் முழுவதும் பெரும்பான்மையான கோவில்களில் திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, ஆழ்வார் பாசுரங்கள் பாடப்படுகின்றன. மார்கழியில் அதிகாலையில் எழுந்து நடக்கும்போது இயற்கை காற்றை சுவாசிப்பதால் மனிதர்களுக்கு ஏற்படும் பல்வேறு நோய்களும் குணமாகும் என்று முன்னோர்கள் அறிந்து கொண்டனர். ஆண்கள் நாம சங்கீர்த்தனம் பாடி நகர்வலம் வருவதும், பெண்கள் காலையில் கோலம் போடுவதும் இம்மாதத்தில் இதற்காகவே மேற்கொள்ளப்படுகிறது. அறிவியலின்படி மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்த ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கும். ஓசோன் வாயு நுரையீரலுக்கு சென்று புத்துணர்ச்சி உண்டாக்கும். மார்கழி மாதம் காற்று சருமத்திற்கும் உடல் நலத்திற்கும் நல்லது என்பதை விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சியிலும் தெரியவந்துள்ளது.